அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் இருக்க அவேர்னஸ். ஷேர் மார்க்கெட்டில் என்ன அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா, இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ. இதுக்கு அவேர்னஸ் இருக்குது. அதாவது புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 5000 10,000 போட்டுட்டு அது அப்படியே மணி டபுள் ஆகும்னு நினச்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் வேறு என்ன வரும்னா, வெளியிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காசு போடுவோம். அதுலேருந்து லாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, வேறு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட டேட்டாஸ், நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வெளியில் லீக் ஆகிடும். ஸோ அதிலேருந்து ஒரு சில ட்ரேடிங் அகாடமிலேருந்து நமக்கு கால் வரும். அதாவது நாங்கள் வந்து டெமோ கால் கொடுக்குறோம், 1 டே யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது அப்படின்னா அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 5000 10,000 மாதத்துக்கு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம போயிட்டு மாட்டிக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் நாள் நல்லாயிருக்கும், 2வது நாள்லேருந்து ஃபுல்லாக லாஸ் தான் வரும். நம்மளே 5000 10,000 போட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும். வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிகினர்ஸு ஸ்டார்டிங்கே போயிட்டு ஆப்ஷன்ஸ் பண்ணாமல் ஈக்விட்டி மார்க்கெட், கேஷ் மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு 5000 இருக்குது அப்படின்னா, ஒரு 4000க்கு ஸ்டாக் வாங்கி அதை பை பண்ணி செல் பண்ணி நம்ம இன்ட்ராடேயில் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆப்ஷனு, ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து கேஷ் மார்க்கெட் மட்டும்தான் பண்ணோம். ஆப்ஷன்ஸ் யாரும் பண்ணாதீங்க. ஆப்ஷன்ஸை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லாஸ் தான் ஆகும். அது ஒரு சில டெலகிராம் குரூப்பில், யூடியூப்ஸ் வீடியோஸில் எல்லாம் போடுவாங்க. 5000 போட்டு 5000 மணி டபுள் ஆச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் அதாவது ஒரு ஸ்டார்டிங்கில் ஸ்கேனர் ஒன்று இருக்குது. அதில் வந்து எனக்கு ஜேகே பேப்பர் வந்திருக்கு 17th மேல. ஸோ அந்த ஜேகே பேப்பர் போயிட்டு நம்ம 17th மே பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அரௌண்டு 378 இருக்குது. அதாவது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலி ஷார்ட் டேர்முக்கு, இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்கு. அதாவது ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி ஒரு 1 வீக்கு 1 மந்த்து அந்த மாதிரி மேக்ஸிமம் ஹோல்டு பண்ணி நம்மளோட டார்கெட் வந்து 7% இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது 17th மே இப்போ ஸ்டில் ப்ரைஸ் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதில் இருந்து நம்மளோட 7% டார்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அரௌண்டு 403 இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை ஒரு அதாவது லாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. நம்ம பை பண்ணிவிட்டு அன்டில் எப்போ போய் டார்கெட் ஹிட் ஆகுதோ அது வரையிலும் நம்ம வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இது என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் 1 மந்த் வரைக்கும் எடுத்துருக்கு. மினிமம் வந்து 4 டேஸ் வரைக்கும், 4 டேஸ்க்குள்ளேயே டார்கெட் ஹிட் ஆகிடும். 17ங்கும் போது எனக்கு வந்து 25 இயர்ஸ் ஆல்ரெடி 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம்மளோட நிஃப்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் மூமெண்டமாக தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து சிபிஆர் செட்டப் தான். புல்லிஷ் மூமெண்டமில் இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ லாங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஜேகே பேப்பரு. இங்கே நீங்கள் நாளைக்கு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது உங்களோட பொசிஷனை நீங்கள் பண்ணலாம். இதோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7%. இதில் வந்து நம்ம எஃப்ல வந்து எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. டார்கெட் எப்போ போய் ஹிட் ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சார்ட்டிங் ஸ்கேனர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க்கில் தரேன். தேங்க்யூ.